வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ பகவத் ஐயாவோட அனுஷ்டான ஆன்மீகம் புத்தகத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. இது வெறும் தத்துவங்களை வரிசைப்படுத்துற ஒரு புத்தகம் இல்ல. ஆன்மீகத்தை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு அனுபவமா மாத்திக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. சரி. இந்த புத்தகத்தோட சாரத்தை சுலபமா ஆனா அதே சமயம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கமே அதுதான்னு சொல்லலாம். ஆன்மீக உண்மைகளை சும்மா அறிவா மட்டும் பார்க்காம அத அனுஷ்டானமா, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸா எப்படி கொண்டு வர்றதுன்னு விளக்குது. நாம, கடவுள், இந்த உலகம் இத பத்தி நாம வச்சிருக்கிற பார்வைய மொத்தமா மாத்தக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்ப ஆரம்பிப்போம். புத்தகம் ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியோட தொடங்குது. கடவுள் இருக்காரா? ஆமா. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி புத்தகம் நம்மகிட்டயே ஒரு கேள்வியை கேக்குது. என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? ஆமா, நாம பாக்குற இந்த உலகம் உண்மையான்னு கேக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. கரெக்ட். இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே. நாம எதை வச்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம்? நம்மளோட 5 புலன்கள். ஆமா. ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம பாக்குறது, கேக்குறது, உணர்றது எதுவுமே அந்த பொருளோட உண்மையான இயல்பு கிடையாது. ஓ. அதெல்லாம் நம்ம புலன்கள் உருவாக்குற ஒரு வித பிரதிபலிப்பு, ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். உதாரணத்துக்கு, கடல் நீல நிறமா தெரியுது. சரி. ஆனா உண்மையில கடல் தண்ணிக்கு நிறம் இருக்கா? இல்லையே. அது சூரிய ஒளி சிதறதால ஏற்படுற ஒரு தோற்றம். ஆமா, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்தா நிறமே இருக்காது. அதே மாதிரிதான் வெப்பநிலை விஷயமும். சரியா சொன்னீங்க. புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஊட்டியில வாழற ஒருத்தருக்கும் சென்னையில வாழற ஒருத்தருக்கும் 25 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 2 விதமா உணரப்படும். ஆமா. சென்னையில இருக்கிறவருக்கு அது ஜில்லுன்னு இருக்கும், ஊட்டியில இருக்கிறவருக்கு அது வெதுவெதுப்பா இருக்கும். அப்போ நாம உணர்றது அந்த வெப்பநிலையோட உண்மையான தன்மைய இல்ல, நம்ம உடம்பு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தானே. சரியா சொன்னீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நம்ம ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த எல்லைக்குள்ள வர்ற தகவலை மட்டும்தான் அது உள்வாங்குது. சரி. அந்த அரைக்குறை தகவலை வச்சு நம்ம இந்த உலகத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வர்றோம், ஒரு அனுமானம் செஞ்சுக்கிறோம். அதனாலதான் புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது, நாம உலகத்தை நேரடியா பாக்குறதே இல்ல, சும்மா நம்ம மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிறோம், இப்படிதான் இருக்கும்னு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்டா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அப்போ நாம பாக்குறது, நம்புறது எதுவுமே உண்மை இல்லையா? நம்ம புலன்களே நம்மளை ஏமாத்துதா? ஒரு விதத்துல ஆமா. இப்படி ஒரு நிலையில புலன்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதை நம்புறது? இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமாகுது. இதுக்கு புத்தகம் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமானது. சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு வெளி உதவியும் இல்லாம தனக்குத்தானே ஆதாரமா, சுயமாகவே தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. அது என்ன? அது என்னன்னா, நான் இருக்கிறேனுங்கிற உங்க உணர்வு. நீங்க இருக்கீங்கன்னு நிரூபிக்க உங்களுக்கு வேற யாரும் சாட்சி சொல்ல தேவையில்ல. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அதை மறுக்கவே முடியாது. அதுதான் அடிப்படை. அந்த உணர்வு தான் பரம்பொருள்னு புத்தகம் சொல்லுது. வேற எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான்ங்கிற உணர்வு தான் கடவுள். ஓஹோ. இது ஏதோ புதுசா சொல்ற கருத்து இல்ல, வேதங்கள்ல சொல்ற புகழ்பெற்ற மகா வாக்கியம். தத்துவமசிதானே. சரியா சொன்னீங்க. தத்துவமசி, அதாவது நீயே அது. இதோட சாராம்சம் இதுதான். இது வெறும் ஒரு மனோ தத்துவ விளையாட்டு இல்ல, இது ஒரு கழித்தல் முறைன்னு சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க உங்க உடம்பா? இல்ல. உங்க எண்ணங்களா? இல்ல. உங்க பதவியா? இல்ல. இப்படி எதுவெல்லாம் நீங்க இல்லையோ அதையெல்லாம் கழிச்சுக்கிட்டே போனா கடைசியில மிஞ்சுறது அந்த சுத்தமான நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும்தான். அதுதான் பரம்பொருள். அப்போ தேடப்படுற கடவுளும் தேடுற நானும் ஒண்ணுதானே சொல்றீங்க? அதேதான். நிலுங்க, நானே பரம்பொருள் இல்லனா அகம் பிரமாஸ்மின்னு சொல்றது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அகங்காரமா தெரியலையா? இது ஒரு உச்சக்கட்ட ஈகோ மாதிரி இருக்கே. கரெக்ட். நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு கோவம், ஆசையெல்லாம் இருக்கு, நான் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இயல்பாவே வருமே. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சந்தேகத்தை நூலாசிரியர் ரொம்ப அழகா விளக்குறார். நான் தான் கடவுள்ங்கிறது மத்தவங்க கிட்ட தம்பட்டம் அடிச்சுக்கிற வாக்கியம் கிடையாது. ஓ. அது நமக்குள்ளேயே நாம உணர வேண்டிய ஒரு ஆழமான உண்மை. இத விளக்குறதுக்கு புத்தகத்துல நாமதேவர் கதைய சொல்றார். ஓ, அந்த பக்தர் நாமதேவர் கதை சொல்லுங்க, கேக்கலாம். ஆமா, நாமதேவர் ரொம்ப பெரிய பக்தர். ஆனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு பக்தன் உண்டான்னு. ஒரு நாள் ஞானதேவர் மாதிரி பெரிய ஞானிகள் எல்லாம் கூடியிருந்த ஒரு சபையில ஒரு குயவர் வர்றார்.
அவர் ஒவ்வொரு பானையையும் தட்டி பார்த்து சரியா வேகாத பானைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார். சரி. கடைசியா அவர் நாமதேவரையும் லேசா தட்டி பார்த்துட்டு இந்த பானை இன்னும் பக்குவப்படலன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறார். ஐயோ, இது நாமதேவருக்கு பெரிய அவமானமா போச்சே. எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. நேரா கடவுள்கிட்ட போய் என்ன இது, என் பக்தியில என்ன குறைன்னு கேக்குறாரு. கடவுள் என்ன சொன்னார்? அப்போ கடவுள் இந்த உண்மைய நீ ஒரு குரு மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி ஒரு குரு கிட்ட அனுப்புறார். அந்த குரு ஒரு தொழுநோயாளி வேஷத்துல உடம்பெல்லாம் புண்ணோட படுத்துக்கிட்டு இருக்கார். ஓ. நாமதேவரை பார்த்ததும் என் காலை எடுத்து என் தலையில வைன்னு கேக்குறார். நாமதேவருக்கு ஒரே தயக்கம். உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும்போது காலை எங்கன்னு வைக்கிறதுன்னு குழம்பி இருப்பார். அதேதான். ஆனா குரு விடவே இல்ல. நாமதேவர் வேற வழி இல்லாம அந்த குருவோட காலை எடுத்து அவர் தலையில வைக்க போகும்போது என்னாச்சு? அந்த தலை திடீர்னு மறைஞ்சு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தோணுது. அதிர்ச்சியான நாமதேவர் காலை வேற இடத்துல வைக்க முயற்சி பண்றார். அங்கேயும் ஒரு லிங்கம் வருது. அப்படியா? அவர் காலை எங்க வச்சாலும் அங்கெல்லாம் லிங்கம் தோணுது. கடைசியா வேற இடமே இல்லாம தன் தலை மேலேயே அந்த காலை வச்சுக்கிறார். அந்த நொடியில அவருக்குள்ள இருந்த அந்த நான் ஒரு பெரிய பக்தன்ங்கிற சின்ன அகங்காரம் கரைஞ்சு போது எல்லாமே பரம்பொருள்தான்ங்கிற உண்மை அவருக்கு அனுபவமா புரியுது. தனக்குள்ள, குருவுக்குள்ள, கல்லுல, மண்ணுலன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான் அப்படின்னு உணர்ந்த அந்த நொடியில நானே பரம்பொருள்ங்கிற உண்மை அவருக்கு அறிவுபூர்வமா இல்லாம அனுபவபூர்வமா விளங்குது. அப்ப தேடல் முடிஞ்சிருது. ஆமா, தேடுறவனும் அவனே, தேடப்படுற பொருளும் அவனே அப்படின்னும் போது தேடலங்க முடிஞ்சிருது. ஓகே. அப்போ அந்த உண்மைய அனுபவத்துல உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக தேடல்ங்கிற ஒண்ணுக்கே இடமில்லாம போயிடுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. ஆனா வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவத்துல உணர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புத்தகம் எப்படி விளக்குது? அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ராத்திரில இருட்டுல ஒரு கயிறு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அது கயிறா இல்ல பாம்பான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? தயங்கி தயங்கி மெதுவா காலை எடுத்து வைப்பீங்க. ஆமா, கொஞ்சம் பயத்தோட. ஆனா அது பாம்பு தானே நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வீங்க? ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். உடனே அங்கிருந்து ஒரே ஓட்டம்தான். அங்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு யோசனைக்கே இடம் இல்ல. உடனடி செயல்பாடுதான். அதேதான். அதுபோல நானே பரம்பொருள்ங்கிறத வெறும் ஒரு தத்துவமா அறிவுபூர்வமா தெரிஞ்சு வச்சிருந்தா சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், தேடலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நாமதேவருக்கு கிடைச்ச மாதிரி அது அனுபவமா மாறும்போது அங்க ஒரு உறுதி பிறக்குது. தேடுறவனோ தேடப்படுற பொருளோ ஒண்ணுன்னு ஆகும்போது தேடலுக்கு அங்க வேலையே இல்ல, பயணம் முடிஞ்சிடுது. இது நல்லா புரியுது. இந்த நான்கிற உணர்வு தான் நிரந்தரம், பரம்பொருள்னு சொல்றீங்க. ஆனா நடைமுறையில நம்ம நான்கிறது காலத்தோட பிடியில சிக்கிருக்கிற மாதிரி தானே உணர்றோம். கரெக்ட். நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு நிறைய தத்துவங்கள் நிகழ்காலத்துல வாழுங்கள்னு சொல்லுது. இந்த காலத்தை கடந்த நான்கிற கருத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் புத்தகம் எப்படி இணைக்குது? இது ஒரு அருமையான கேள்வி. புத்தகம் ஜெய் கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களை ஒட்டி இதை விளக்குது. நம்ம மனச பாத்தீங்கன்னா அது எப்போதுமே ஒண்ணு இறந்த கால நினைவுகள்ல ஓடும், இல்லனா எதிர்கால கற்பனைகள்ல மிதக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா உண்மைங்கிறது இந்த நொடி, இந்த நிகழ்கணம் மட்டும்தான். சரி, அந்த நிகழ்காலம்னா என்ன? கடிகாரத்துல ஓடுற இந்த நொடியா? இல்ல, புத்தகம் அதையும் தாண்டி போகுது. நிகழ்காலம்ங்கிறது காலத்தால அளக்கப்படுற ஒரு விஷயம் இல்ல, அதுதான் அந்த நான்கிற உங்க உணர்வு. யோசிச்சு பாருங்க, உங்க சின்ன வயசு நினைவுகள் நடக்கும்போதும் நான் இருந்தீங்க, எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ணும்போதும் நான் இருக்கீங்க, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போதும் நான் இருக்கீங்க. ஆமா, இந்த நான்கிற உணர்வு காலத்தை கடந்து எப்போதுமே இருக்கு. அதுதான் நித்தியமான நிகழ்காலம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சின்ன வயசுல இருந்த நான் வேற மாதிரி உணர்ந்தேன், இப்ப இருக்கிற நான் வேற மாதிரி உணர்றேன். என்னோட உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் எப்படி இந்த நாங்கிறது மாறாதது, காலத்தை கடந்ததுன்னு சொல்ல முடியும்? சூப்பரான கேள்வி. புத்தகம் இதுக்கும் பதில் சொல்லுது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா மாறுறது நான் இல்ல. அப்புறம் அந்த நான் மேல நாம ஒட்டி வச்சிருக்கிற லேபிள்ஸ் தான் மாறுது. நான் ஒரு குழந்தை, நான் ஒரு மாணவன், நான் ஒரு ஊழியன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன். ஓ, அந்த அடையாளங்கள். ஆமா, இந்த லேபிள்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த எல்லா லேபிள்களுக்கும் பின்னாடி அடிப்படையா நான் இருக்கிறேன்ங்கிற அந்த உணர்வு மட்டும் மாறாம அப்படியே இருக்கு. சரி. அந்த அடிப்படை உணர்வுல நிலைச்சி இருக்கிறது தான் உண்மையான நிகழ்காலத்துல வாழறது. கடிகாரத்தை பார்த்து வாழறது இல்ல. ஓ, அப்போ
நிகழ்காலத்துல வாழறதுன்னா அந்த அடிப்படை நான் இருக்கிறேங்கிற உணர்வோட தொடர்புல இருக்கிறது. இது விஷயத்தை முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. சரி, இதெல்லாம் தத்துவ ரீதியா நல்லா இருக்கு. ஆனா புத்தகத்தோட பேரே அனுஷ்டான ஆன்மீகமாச்சே. ஆமா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? என்ன பயிற்சி இருக்கு? மிகச்சரி. இங்கதான் தத்துவம் பயிற்சியா மாறுது. புத்தகம் 2 முக்கியமான பயிற்சிகளை சொல்லுது. முதல் பயிற்சி நிர்விகற்ப தியானம். நிர்விகற்ப தியானம்னா என்ன? வழக்கமான தியானத்திலிருந்து இது எப்படி வித்தியாசமானது? பொதுவா தியானம்னா நாம ஒரு பொருள் மேல கவனம் வைப்போம். அது ஒரு மந்திரமா இருக்கலாம், ஒரு உருவமா இருக்கலாம், இல்ல நம்ம மூச்சு காத்தா இருக்கலாம். ஆமா, இதுக்கு பேரு ஸ்வீகற்ப தியானம். அதாவது ஒரு கற்பனையுடன் அல்லது ஒரு பொருளுடன் செய்யப்படும் தியானம். ஆனா நிர்விகற்ப தியானம்னா எந்த ஒரு பொருளையும் கவனிக்காம கவனத்தோட மூலத்துக்கே போறது. கவனத்தோட மூலத்துக்கா? அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படையான நான் இருக்கிறேங்கிற உணர்வு மேலேயே கவனம் செலுத்தி அதிலேயே நிலைச்சிருக்கிறது. கவனிக்க ஒரு பொருள் இல்லாம கவனிக்கிற தன்மையிலேயே இருக்கிறது. கவனிக்கிற தன்மையிலேயே இருக்கிறது. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, 2வது பயிற்சி என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஏற்பு, அதாவது அக்செப்டன்ஸ். ஏற்பு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களையோ மனுஷங்களையோ நாம எதிர்க்கும் போதுதான் துன்பம் உருவாகுது. அது ஏன் அப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்க கூடாதான்னு நாம மனசுக்குள்ள போராடும் போதுதான் வலி அதிகமாகுது. எது நடந்தாலும் அது நமக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ அத முழு மனசோட அப்படியே ஏத்துக்கிறது தான் மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சின்னு புத்தகம் சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா சொல்றது சுலபம், செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது, இல்ல ஒரு அநீதி நடக்கும்போது, அது எப்படி முழு மனசோட ஏத்துக்க முடியும்? அது ஒரு வித கையாலாகாத்தன மாதிரி ஆயிடாதா? சரியான கேள்வி. புத்தகம் இத வெறும் பாசிவா இருக்க சொல்றதா அர்த்தம் இல்ல. ஒரு நிகழ்வோட பின்னணிய முழுமையா புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது அதை எதிர்க்கிற மனநிலை மாறி ஏத்துக்கிற மனநிலை தானா உருவாகும்னு சொல்லுது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு ரயில்ல சில குழந்தைங்க பயங்கரமா சத்தம் போட்டு விளையாடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. அவங்க அப்பா அதை கண்டுக்காம ஜன்னல பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பயங்கர கோபம் வருது. இயல்புதான். நானா இருந்தா முறைச்சு பாப்பேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பா உங்ககிட்ட வந்து, மன்னிக்கணும் சார், நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரியல அப்படின்னு சொன்னா உங்க மனநிலை என்னவாகும்? அட கடவுளே, ஒரு நொடியில மாறிடும். கோபம் மொத்தமா காணாம போய் பரிதாபமும் கருணையும் தான் வரும். அதுதான், அந்த நிகழ்வோட பின்னணிய புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்க எதிர்ப்பு மறைஞ்சு ஏற்பு வந்துடுச்சு. ஆமா, ஒரு விஷயத்த மாத்த முயற்சி பண்ணாம அதோட இயல்பு அப்படியே ஏத்துக்கிறதா உண்மையான அன்புன்னு புத்தகம் வரையறுக்குது. இந்த ஏற்பு மனநிலையிலிருந்து வர செயல்பாடு எதிர்ப்பு மனநிலையிலிருந்து வர செயல்பாட்டை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். வாவ். அந்த ஏற்பு தான் மிக உயர்ந்த அனுஷ்டானம். நானே சில சமயம் இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா கோவப்படுவேன். அப்பதான் நினைச்சுப்பேன், இந்த ஏற்புங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தான். நம்ம புலன்கள் காட்டுற இந்த உலகத்துக்கு பின்னாடி நமக்குள்ளேயே இருக்கிற மாறாத நான்கிற உணர்வு தான் உண்மையான பரம்பொருள்னு சொல்லுது. ஆமா, வெளியில தேடுறத நிறுத்தி நமக்குள்ள திரும்பி வாழ்க்கையில நடக்கிறத முழுசா ஏத்துக்கிற மனநிலைக்கு வரும்போது அந்த உண்மையை நாம அனுபவிக்க முடியும். மிகச் சரியா தொகுத்தீங்க. நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லாமே இன்பம், துன்பம், கோபம், சந்தோஷம், அந்த நான்கிற உணர்வு மேல தோன்றி மறையிற வெறும் பிம்பங்கள், வெறும் நிழல்கள் மட்டும்தானு. சரி. அப்படி என்றால் இந்த நொடியில எந்த பிம்பத்தை, எந்த நிழலை நான்னு நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.